இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேரூபிக் அப்படிங்கிற ஒரு நியூ லோன் அப்ளிகேஷனை தான் இன்னைக்கு வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆல்ரெடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு 37,000 ரூபாய் நமக்கு வந்து லோன் லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக மறுபடியும் நான் அப்ளை பண்ணும்போது நமக்கான கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 40,000 வரைக்கும் நமக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த அப்ளிகேஷனை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். அப்ளிகேஷனோட லிங்க்ல இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். ஸோ நம்ம வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. நீங்கள் வந்து ஆன்லைனில் லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லோன் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே இந்த அப்ளிகேஷனோட டிஸ்கிரிப்ஷன், வெப்சைட், அதுக்கப்புறம் நான் இதில் ரியலாக அப்ளை பண்ணி எனக்கு கிடைச்ச டேட்டாவை உங்களோட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான லோன் ஆஃபர் பற்றின டீட்டெயிலில் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட லாங்குவேஜை செலக்ட் பண்ண சொல்லுவோம். உங்களோட லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பரை இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கெட் ஸ்டார்டட் வந்து கொடுத்துருங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்திருக்கிற ஓடிபி என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட ஃபுல் நேம் என்ட்ரு பண்ணி இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. பேன் கார்டில் இருக்கிற மாதிரி டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மொபைல் நம்பர் அதிலே ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும், ஆல்ரெடி நீங்கள் ஃபில் பண்ண நம்பர். ஸோ எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அடுத்தது நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேஒய்சி, அதாவது சிகேஒய்சின்னு சொல்லுவாங்களா, அந்த நம்பரை ஃபெச் பண்ணி இங்கே வந்து காமிக்கும். இதை வந்து செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கண்டினியூ மட்டும் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அதர் பேசிக் டீடைல். ஃபஸ்ட்டு உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அடுத்தது வந்து ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் எந்த லாங்குவேஜ் பேசுவீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிடா இல்லை அன்மேரிடா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்தது ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இருந்ததுன்னா என்ட்ரு பண்ணுங்கள், இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை கான்ட்ராக்ட் பேஸில் ஒர்க் பண்ணுறீங்களா, ஸோ அதை வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட இண்டஸ்ட்ரி டைப் வந்து கேட்டிருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த கம்பெனியில் உங்களோட பொசிஷன் என்ன அதையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மந்த்லி இன்கம் ரேஞ்ச் எவ்வளோ, உங்களோட சேலரி வந்து எவ்வளோ வருமோ அந்த ரேஞ்சை மட்டும் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 ரெஃபரன்ஸ் கான்டாக்ட் வந்து கேட்குறாங்க. இன்கேஸ் நீங்கள் லோன் எங்கே கேட்டல அப்படின்னா இவங்க மூலமாக உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்காக 2 ரெஃபரன்ஸ் கான்டாக்ட். இதில் வந்து ரெஃபரன்ஸ் கான்டாக்ட் 1ஓட நேம், அவங்களோட மொபைல் நம்பர், அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி செகண்ட் ரெஃபரன்ஸ் கான்டாக்ட், அவங்களோட நேம், அவங்களோட மொபைல் நம்பர், அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப். இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் எந்த பேங்க்குக்கு இந்த லோனை வந்து சென்ட் பண்ணணுமோ அந்த பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பர், அதே அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லோன் ஆஃபரை வந்து செக் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஃபைனலாக நமக்கு எலிஜிபிளான அமௌண்ட், அதாவது இப்போ எலிஜிபிளான லிமிட் வந்து 40,000. இதுக்கு முன்னாடி வந்து 37,500 ரூபாய் தான் எலிஜிபிள் ஆயிருந்து. இது லாஸ்ட் வீடியோஸில் நம்ம அப்டேட் எடுத்து பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட் லோன் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கோரல் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வேரி பண்ணி நம்ம மினிமம் 1000 ரூபீஸில் இருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 வரைக்கும் நம்மளால் கிரெடிட் லிமிட்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதில் வந்து ரீபேமெண்ட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 60 நாள், அடுத்தது 90 நாள், அதாவது 2 மந்த் இல்லைனா 3 மந்த், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்த்தபுளாக தெரிஞ்சாலும் இதுக்கு உள்ளே இருக்க ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஃபீ எல்லாம் பிடிக்கிறாங்க, எவ்வளோ அமௌண்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ இந்த 40,000 லோனை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட்டட் ஆகக்கூடிய அமௌண்ட் 37,675 ரூபீஸ். ஸோ இந்த அமௌண்ட்டை பார்க்கும்போது ஒர்த்தாக தோணும். ஆனால் இதில் வந்து சார்ஜஸை வந்து கம்மியாக பிடிச்சிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் ரீபேமெண்ட் வந்து பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை இந்த அப்ளிகேஷனில் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவானுங்க. ஸோ அது என்னங்கிறத காமிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட் பிளான் அப்படின்றதுல இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு 3 டைமாக இதை வந்து பே பண்ணணும். அதை வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் 16,885 ரூபா வந்து பே பண்ண சொல்லி போட்டிருக்கிறாங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக உங்களை வந்து ஏமாத்துகிற இடம் அப்படின்னா அது இதுதான். இதில் வந்து போஸ்ட் சர்வீஸ் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1,200 ரூபா, அதே 1,200 ரூபாயை மறுபடியும் டெக் ஃபீ அப்படின்னு போட்டு மறுபடியும் அதே 1,500 ரூபாயை சார்ஜ் பண்ணுவானுங்க. அதாவது ஒரு டைம் நீங்கள் இஎம்ஐ பே பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2
2400 ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இதில் இருந்து அமௌண்ட் வந்து போகும். ஸோ அதை தான் இங்கே மெயினாக மென்ஷன் பண்ணியிருக்கானுங்க. அடுத்தது வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 720 ரூபா. அடுத்தது ஜிஎஸ்டி ஒரு 432 ரூபா. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சார்ஜஸை இதில் வந்து போட்டு வச்சுருக்கிறானுங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3552 ரூபா ஒரு மாதத்துக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அவனுங்களுக்கு பே பண்ணுறீங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அப்புறம் ஜிஎஸ்டி இந்த ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அப்ளிகேஷன்லையும் பிடிக்கிறது அது வந்து ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. ஆனால் இது போக வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் இந்த 2400 ரூபா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து பர் மந்த்துக்கு பே பண்ணுறீங்க. அப்போ 3 மாதத்துக்கு வந்து பார்த்துக்கோங்க. ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2400னா 3 மாதத்துக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணக்கூடிய அமௌண்ட் மட்டும் 7200 ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுறீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பே பண்ணக்கூடிய இஎம்ஐயை இங்கே என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இஎம்ஐ 16885 ரூபா, ரெண்டாவது இஎம்ஐ 16645 ரூபா, மூணாவது இஎம்ஐ 16406 ரூபா. ஸோ டோட்டலாக நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட் 49936 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க. இதில் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ 37675 ரூபா. ஸோ நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் 49936 ரூபா. உங்களுக்கு ரிசீவ் ஆகக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37675 ரூபா. கிட்டத்தட்ட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணக்கூடிய அமௌண்ட், அதாவது வட்டி, ப்ராசஸிங் ஃபீ, டெக் ஃபீ, வேறு சர்வீஸ் ஃபீ அப்படின்னு சொல்லி கண்ட பேர்லலாம் நேம் போட்டு சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்கல்ல. ஸோ இது எல்லாம் சேர்த்து நீங்கள் அந்த 3 மாதத்துக்கு 37000 ரூபா லோனை வந்து வாங்கினீங்கன்னா 12261 ரூபா நீங்கள் வட்டியாகவே வந்து பே பண்ணுறீங்க. பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி அப்படிங்கிறது கம்மி தான். ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராவாக அந்த பேரை போட்டு அமௌண்ட்டை வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறானுங்க. ஒரு மாதத்துக்கு 2600 ரூபா வட்டியும் இல்லாமல், அதாவது ப்ராசஸிங் ஃபீயும் இல்லாமல் 2400 ரூபா சும்மா நம்மக்கிட்ட இருந்து ஆட்டை போடுறானுங்க. ஸோ இதுதான் இந்த அப்ளிகேஷனில் உள்ள மிகப்பெரிய ட்ராபேக். ஸோ இப்போ இந்த ஃபீ மட்டும் பிடிக்கல அப்படின்னா இந்த லோன் எடுக்கிறது கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு லோனாக தான் இருக்கும். ஸோ இதனால தான் நான் வந்து சொன்னது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லோன் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதை பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து ஒர்த்து கிடையாது அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு லோன் எடுக்க இதில் எவ்வளோ லிமிட் வந்து கொடுக்குறாங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜஸ் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லோன் அமௌண்ட் வந்து டெபாசிட்டட் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃப் கிடையாது. லோ சிபில் ஸ்கோர் இருந்தாலும் இது வந்து அப்ரூவ்ட் ஆகும். அந்த மாதிரியான ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் தான். ஸோ உங்களுக்கு ஒர்த்தாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் லோனுக்கு அப்ளை பண்ணுறது. என்னை பொறுத்தவரையிலும் இதில் ட்ரை பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான். இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.